மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல எல்லாம் அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்லை. அடுத்த கட்ட தலைமைகள் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல். அது அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அது கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்நியப்பட்டு இருக்கும். நம்ம அதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே மாற்றுமொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமாக இருக்காட்டி இங்கே அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. கோவை பகுதியில் வந்து கொங்கு மண்டலங்களில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பகுதியில் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி உறவுகள் அவர் வரும்போது அப்படியே இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். இல்ல எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம். இப்ப நாங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறதான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலையே, குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்களா கூட இருக்கலாம். நம்ம வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்துதான் விலகிறோம். நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம். நம்ம கட்சியை விட்டு வெளியே போறோம். இல்ல பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறோம். தெரியுங்க. எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தி இருக்கேன். எந்த தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க முடியாது. அதுதான் அமைதியா இருங்க, கடந்து போங்க. அதுதான் பதில். வேற எல்லாருமே சொல்றோம். அதான் சொன்னலைங்க. நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் போலியா, ராஜீவ் காந்தி போலியா.